திரு செந்தில்வேல், தாவேக்காவுக்கு குதிரை பேரம் நடத்தக்கூடிய தேவை இல்லை, எங்களுக்கு கூட்டணி பலமா இருக்கு, பெரும்பான்மை இருக்கு. ஆனா திமுக அப்படி இல்லை. எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடியவங்க எப்படிடா இந்த கட்சிக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கலான்னு தான் நினைப்பாங்க. அதைத்தான் திமுக செய்யறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைய சம்பவங்கள்னு சொல்றாரு. மிகச்சரியாக 2026 ஜூன் மாதம் 4ஆம் தேதி பிரதமர் மோடி இன்னும் ஓராண்டு காலம் கூட பதவியில் நீடிக்க மாட்டார் சொன்னவர் ராகுல் காந்தி. இப்போ ராகுல் காந்தி வந்து பாஜக எம்பிக்கள் எல்லாம் குதிரை பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிதானே? அதுதானே அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். இப்ப இவர் சார் சொன்னது என்ன? சொன்னது அடிப்படையில் திமுக ஆட்சி கலைஞரும் ஸ்டாலின் சொன்னாருன்னா அவர் குதிரை பேரம் செய்யறாருன்னா இப்ப நீங்க ஒரு வருஷத்துல மோடி ஆட்சி கவிழ்ந்துரும் நீங்களே குதிரை பேரம் பண்றீங்கன்னு அர்த்தமா? இதே மாதிரி காங்கிரஸ் அரசு நீடிக்காதுன்னு கர்நாடகத்துல பாஜக டெய்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். மக்களால் தூக்கி எறியப்படுவீர்கள், இந்த ஆட்சி நீண்ட காலம் நீடிக்காது அப்படின்னு சொல்றது இட்ஸ் எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நான் இன்னைக்கு திமுகவுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள்? 59 எம்எல்ஏக்கள். பெரும்பான்மைக்கு எத்தனை பேர் தேவை? இன்னும் 59 பேர் தேவை. 59 எம்எல்ஏக்களை தாவேக்காவிடமிருந்து விலைக்கு வாங்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? முடியாது, வாய்ப்பே கிடையாது. சரி, ஆனா ஒரு 7 எம்எல்ஏக்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஈஸியா? அது ஈஸி. அது எப்ப நடந்துச்சு? கடந்த ஆட்சி காலத்தில், அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் மரணம் அடைகிறார்கள். அதன் பிறகு அஇஅதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில உட்கட்சி குழப்பங்கள், ஓபிஎஸ் அவர்கள் தலைமைத்துவங்கிறார், பல குழப்பங்கள், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, விட்டுருங்க. அப்ப ஒரு 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருகிறது. அன்னைக்கு திமுகவுடைய பலம் என்ன தெரியுமா? 2016 தேர்தலில் கூட்டணியோடு திமுக பெற்ற இடங்கள் 98. சரிங்களா? அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் அன்றைக்கு வெறும் 1 விழுக்காடு தான் வித்தியாசம். 98 இடங்கள் வச்சிருந்தாங்க. இடைத்தேர்தலில் 13 இடங்களில் திமுக வெற்றி பெறுகிறது. 101 இடம். பெரும்பான்மைக்கு தேவை என்ன? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஈஸி. அன்னைக்கு திமுக நினைச்சிருந்துச்சுன்னா 98 இடங்களில் இருந்த திமுக கூடுதலாக 13 இடங்களை வெற்றி பெற்ற திமுக இன்னும் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் அங்கிருந்து நினைச்சிருந்தா அன்னைக்கு அது ஒருவேளை தோல்வியிடலாம், வெற்றியிடலாம், அதுக்குள்ள போல. பட் ஆனா அது போன்ற ஒரு முயற்சியாவது நடந்துச்சா? நடக்கவே இல்லை. அப்ப அப்படி இல்லாத போது தேர்தலில் நின்று வென்று 107 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி, எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் சொல்றாரு, நீங்க போய் ஆதரவு கொடுங்கன்னு நீங்க கிட்ட சொன்னாங்கிறார். சொல்றாரு. நீங்க தாவேகா எம்எல்ஏக்களை போய் 35 கோடி ரூபாய் கொடுத்து பேரம் பேசுறாங்க, ஒரு முயற்சி நடக்குதுன்னா, அப்படி ஒரு முயற்சி ஒரு நடந்துருச்சுனாங்க, ஒரு வாதத்துக்கு அப்படி ஒரு முயற்சி நடந்துன்னா, இதை விட அவங்களுக்கு எது எளிது தெரியுமா? தங்களோடு இருந்து கூட்டணியில் போட்டிட்ட எம்எல்ஏக்களை போகாம நிப்பாட்டி வச்சுக்கலாம்ல. இதே 35 கோடி அவங்களுக்கு தரேன்னு சொல்லி பிராக்டிக்கல் தானே? ஏங்க, தாங்கள் செலவழிச்சு போராடி தெரு தெருவா கத்தி வெற்றி பெற்றவர்களே அங்க போயிட்டாங்க. அதே தடுக்கல, அல்லது தடுக்க இயலவில்லை, அல்லது தடுக்கும் ஆற்றல் இல்லை, தெம்பு இல்லை, அப்படி கூட வச்சுக்கோங்க. தங்களோடு நின்று, தங்கள் கூட்டணியில் நின்று, இவங்க எல்லாரும் ரத்தத்தையும் வேறையும் ஊத்தி வெற்றி பெற வைத்தவர்களையே தக்க வைத்துக் கொள்ள முடியல, அப்படி கூட வைப்போம். பச்சையா சொல்ற, தக்க வைத்துக் கொள்ள முடியல. அவங்க எல்லாமே விஜய் பக்கம் போயிட்டாங்க. இவங்களையே தக்க வச்சுக்க முடியல. தாவேகால நின்று வெற்றி பெற்ற 59 பேரை வந்து திமுக கூட்டு வந்துருமா? சரி, இப்ப அந்த 59 பேரை விட்டுறலாம். அந்த ஒருத்தவர் இருக்கிறார், அந்த செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் புள்ளியில இருந்து தொடங்குது. இப்ப அது எப்படி வேணாலும் தொடங்கி இருக்கலாம் இல்லையா? எந்த புள்ளியில இருந்து அது தொடங்குதுன்னு தான் கேட்கிறேன். நீங்க இன்னைக்கு கோர்ட்ல அவங்க வச்ச வாதங்கள் எல்லாம் பாத்தீங்களா? பயங்கர காமெடியான வாதம். 2 பேரும் அதே டயத்துல சென்னையில இருந்திருக்காங்க, கரூர்ல இருந்திருக்காங்க. இது ஒரு வாதமா? 40 முறை சந்திச்சிருக்காங்கன்னு கூட தான் சொன்னாங்க. சரி, புஷி ஆனந்த 40 முறை சந்தித்த ஒருவர் பாலியல் வழக்கில் கைது செய்யப்படுகிறார். இப்ப புஷி ஆனந்த கைது பண்ணிருவீங்களா? பேரோட நான் சொல்றேன். அப்படி புஷி ஆனந்தை 40 முறை சந்தித்த ஒருவர் பாலியல் வழக்கில் கைது செய்யப்படுகிறார், குட்கா வழக்கில் கைது செய்யப்படுகிறார், கஞ்சா வழக்கில் கைது செய்யப்படுகிறார். நான் பேரோட சொல்றேன், சும்மா குத்துமைக்கா சொல்ல, பேரோட சொல்றேன். ஆனா நீங்க சொல்லக்கூடிய பாலியல் வழக்குக்கும் அந்த கஞ்சா வழக்குக்கும் குதிரை பேரத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அந்த புஷி ஆனந்த் விஜயா சந்திக்கிறார். இப்படிலாம் ரோட் எடுப்பீங்களா? இது ஒரு வாதமா? இது ஒரு புள்ளியா? இது ஒரு விவாதமா? எனக்கு புரியவே இல்லை. நானும் ராமானுஜமும் சந்திச்சுக்கிட்டோம் அன்னைக்கு. ராமானுஜம் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு இன்னைக்கு, அப்படி சொல்லுவோம். நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ராமானுஜத்தை சொல்லணும், சும்மா நண்பர் கோச்சுக்க மாட்டாரா? இதுக்கு நான் பொறுப்பா? இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு ராமானுஜம் பொறுப்பா? ராமானுஜமும் செந்தில்வேலும் 1 மணி நேரம் ஜெயா தொலைக்காட்சியில் ஒன்றாக அமர்ந்திருந்து விவாதித்தார்கள். ஆதாரம் இருக்கிறது. 2 பேரோட செல்போன் டவரும் ஒரே ஸ்டுடியோ தான் காட்டுச்சு. காவல்துறை சொல்லக்கூடியது இந்த குதிரை பேரம் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய காலக்கெடுவுக்குள்ள தான் இந்த 40 முறை சந்திப்பு நடந்திருக்கு. திருப்பி அறிவார்ந்த அப்படிங்கிற வார்த்தை ஐயா பயன்படுத்தினார். அறிவுபூர்வமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ரொம்ப லாஜிக்கா பேசுங்க.
இன்னைக்கு ஆட்சியில் இருப்பது யார்? தாவேகா. விஜய். ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மை யாருக்கு தேவைப்படுது? தாவேகாவுக்கு. முதலமைச்சர் தாவேகா. 7 எம்எல்ஏக்கள் கூடுதலாக தேவைப்படுவது தாவேகாவிற்கு. இதை செய்யணும்னா அந்த தேவை யாருக்கு இருக்குது? தாவேகாவுக்கு தான் இருக்கு. ஆனா குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கலாம் திமுக, அதைத்தான் சொல்றாங்க. நல்லது, வெரி குட். குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கலாம். ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இயல்பாகவே அவருக்கு கட்சி தாவல் தடைச்சட்டத்தின் கீழே ஒரு எம்எல்ஏ அப்படி வந்துட்டாருன்னு வைங்க. தாவேகாலேருந்து ஒரு எம்எல்ஏ வந்துட்டாரு, நீங்களோ இவரோ அவரோ விஜயோ போய் புகாரை கொடுக்க வேண்டாம், அவர் பதவி காலி. ஏன்? 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி, இல்லைன்னா உங்க பதவியே காலியாகும். அப்படி ஒரு எம்எல்ஏ வருவாரா? ஆனா யாராவது வருவாங்களா? வருவாரன்றது கேள்வி இல்லைங்க, நீங்க வாக்களிங்கன்றதானே கேள்வி. அப்ப அது சாத்தியத்துக்கு இல்ல. நானும் நடைமுறைக்கு உட்பட்டே கேட்கிறேன். ஒருவேளை தாவேக்காவில் இருக்கக்கூடிய 107 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல ஒருவர் தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை என்றால் கூட அது எதிர்க்கட்சிக்கு சாதகம் தானே. அந்த சாதகத்தை கூட திமுக யோசிக்கலாம்ல. இந்த வாரத்தில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம்ல. மாற மாட்டீங்களா? சகோதரர் மாறக்கூடாது, சரியா? சரி. இப்ப அப்படி யாராவது தாவேக்காவிற்கு எதிராக தாவேக்கா எம்எல்ஏக்கள் வாக்களித்தார்களா? நடக்கும். இல்ல நடக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை தானே நடந்துச்சு. இன்னும் நடக்கல. அது இந்த வழக்குக்கு வருவோம். இந்த வழக்குக்கு நடக்கல இல்ல. இந்த வழக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, சபாநாயகர் தேர்தலின் பொழுது எதிர்த்து வாக்களிப்பதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்றார்கள் வழக்கு. சபாநாயகர் தேர்தல் முடிஞ்சிருச்சு. யாராவது ஓட்டு போட்டாங்களா? சபாநாயகர் தேர்வுக்காக சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா ரைட் இல்ல. நீங்க சபாநாயகர் தேர்வு நடந்துச்சு இல்ல, அப்ப யாரும் எதிர்த்து ஓட்டு போடல. அதுக்கப்புறம் நடந்த விவகாரம் வர. இப்போ முதலமைச்சர் நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வந்தார்ல, அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் எத்தனை பேரு அதிமுக கொறடா உத்தரவுக்கு எதிராக வாக்களித்தார்கள்? அது மட்டும் சொல்லுங்க. 25 பேர். இந்த 25 பேருக்கு எந்த பேரமும் நடத்தப்படல. அப்படிதான் சொல்றாரு அப்துல் ரஹ்மான். நீங்க நம்புங்க, நாட்டு மக்களும் நம்பட்டும். எனக்கு என்ன? அப்ப திமுக 59 பேர். திமுக 59 பேர் என்ன பண்ணாங்க? ஏன் வாக்களிக்கல? அப்ப சாதகமா செயல்பட்டீங்களான்ற அருமையான கேள்வி. இப்ப அவங்க எதிர்த்து வாக்களித்தாலும் அந்த அரசு என்ன செய்ய போகுது? நீடிக்க போகுது. ஆனால் எதிர்த்து பேசிட்டு வெளியில வந்தாங்க. ஆனா ஆதரித்து வாக்களித்தது யாரு? காங்கிரஸ். எதிர்த்து வெளியில வந்தது யாரு? திமுக. பாஜகவோட நிலைப்பாடு என்ன? நடுநிலை. இப்ப பாஜக நடுநிலைங்கிறது கிட்டத்தட்ட எது? ஆதரவு. அப்ப காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்து ஆதரிச்சீங்களா தாவேகாவை? காங்கிரஸ் அப்படி சொல்லல. பாஜகவோட நிலைப்பாடு வேற எந்த இல்லங்க. பாஜக ஏன் நடுநிலை வகிச்சது? பாஜகவோட எந்த ஆதரவும் வாங்க மாட்டேன்னு தானே விஜய் சொன்னாரு. ஏன் வாங்கினாரு? இந்த கேள்வி வரல. இந்த லாஸ்டா ஒண்ணு சொல்றேன். இப்ப இதை மடை மாற்றுவதற்கு, திசை மாற்றுவதற்கு, குழப்பத்தை ஏற்படுத்துவோம். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு கஞ்சா கடத்திய தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையால ஒரு இளம்பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நடு ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இளம்பெண்ணை வெட்டி படுகொலை செய்ய முயற்சி நடந்திருக்கிறது. திருநெல்வேலியில தந்தை மகன் இருவரும் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள். டெய்லி நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு சந்தி சிரிக்குது. இங்க இருக்கக்கூடிய முதலீடுகள் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இத பத்தி ஏன் என்ற கேள்வியில விவாதிக்க கூடாது, திசை மாற்றணுங்கிறதுக்காக செந்தில் பாலாஜி மீது ஒரு பொய்யா ஒரு வழக்க போட்டுட்டு நீங்க ஆய்வு செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், உங்க ஆட்சியினுடைய இயலாமைகளை, கேவலங்களை நீங்க மடை மாற்றுவதற்கு நீங்க இந்த வேலைகளை செய்றீங்க, பயன்படுத்துறாங்க. சரி, ஓகே. அந்த அவசியம் ஏற்படவில்லை என்பது நான் ஏன் தாவேகா இந்தியா கூட்டணிக்குள்ள வரலன்னு கேட்கவே இல்லை. என் கேள்வி அதுவே இல்லை. நான் அதான் கேட்டேன். இல்ல கேட்கல. நான் கேட்டது இந்தியா கூட்டணியில தான் திமுகவும் இருக்கிறது, திமுகவுக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ராகுல் காந்தி பேசினாரு. ஏன் பேசினாரு? முரண்பட்ட கட்சிகள் ஒரு அணியில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சிபிஎம்மும் காங்கிரஸும் அப்படி மண்டை பிடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க கேரளால. ராகுல் காந்தி இந்திய அளவுலயும் ஒன்னா இருக்கிறாங்க, இந்தியா கூட்டணியில ஒன்னாவா இருக்கிறாங்க. ராகுல் காந்தி பாஜகவை வலிமைப்படுத்துவதற்கென்றே செயலாற்றுகிறார், பணியாற்றுகிறார்னு சொன்னவர் பினராயி விஜயன். ஆனா இந்தியா கூட்டணியில சிபிஎம்மும் காங்கிரஸும் ஒன்னாதான் இருக்கு. இது அல்ல வாதம். நீங்க கேட்டது முக்கியமான கேள்வி. சந்தித்து பேசினார்கள் என்று ஆதாரம் இருக்குது. அதானே சார்? சந்தித்து பேசினார்கள். என்கிட்டயும் ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரமே இருக்கு. விஜய் அவர்கள் நேர்ல போய் சிவி சண்முகத்தை சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு. 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இதுவும் மரியாதை நிமித்தமா சந்திக்கலாம். இது எப்படி மரியாதை நிமித்தம்? ஏங்க உங்களுக்கு மட்டும் தான் மரியாதை இருக்குமா? எங்களுக்கு மரியாதையே கிடையாதா? விஜய் 40 முறை சந்திக்கல இல்ல. யார? சிவி சண்முகத்தை 40 முறை சந்திக்க வேண்டிய விஷயத்தை 40 முறை சந்திச்சு ஃபெயிலியர். ஒரே ஒரு முறை சந்திச்சு சக்சஸ். 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. ஃபெயிலியர்னா நடந்திருக்குன்னு சொல்ல வரீங்களா? நீங்க சொல்ற வாதத்துல இருந்து வச்சுக்கிறேன். உங்ககிட்ட நீங்க சொல்ற வாதத்துல இருந்து எடுத்துக்கிறேன். நடந்திருக்குன்னு வச்சுப்போம். உங்க வாதத்துல இருந்து கூட இல்ல, டிவிகே வாதத்துல இருந்து எடுக்கிறேன். டிவிகே வாதத்துல இருந்து எடுத்துக்கிறேன். டிவிகே வாதத்துல இருந்து எடுத்து இது நடந்துச்சுன்னு வச்சுக்கிட்டா இது ஃபெயிலியர். ஆனாலும் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் நடந்திருந்தா அது தப்பு வச்சுப்போம். கரெக்டா? சரி. அப்படி அட்டெம்ப்ட் நடந்தா தப்பு, ஆக்ஷன் எடுங்க, ஜெயில போடுங்க, தப்பு இல்ல. இங்க சக்சஸ் ஆயிடுச்சு. சிவி சண்முகம் இதுல யார் மேல ஆக்ஷன் எடுக்க போறீங்க?
இப்போ உங்களுடைய இல்லைங்க, வாதத்தின் நான் அடிப்படையில் திரு கேட்கறது செந்தில் வரேன். உங்களுக்கு இல்ல, ஒரு உங்களுடைய நிமிஷம் வாதத்திலே வரேன் திரு தக்காளி செந்தில். சட்னி ரத்தம்னு பேசக்கூடாது ஒரு நிமிஷம். சிவி சண்முகத்தை போய் சந்திச்சாரா விஜய்? சந்திச்சாரு. சந்திச்சார். அதுக்கு முன்னாடி ஏதாவது போச்சா உள்ள? தெரியல. ஏங்க எல்லா டிவிலையும் தான் போச்சுங்களே, நீங்க என்ன போச்சு? பாக்கலையா? என்ன போச்சு? சார் நீங்க பாத்தீங்களா சார்? என்ன சார் போச்சு? எப்படி என்ன போட்டு மாட்டீங்க நெறியாத சார் வீடியோ ஆதாரம் காட்டணுமா? கேட்டா போய் சொல்லுவேன். நான் வீடியோ ஆதாரம் காட்டணுமா? சோஃபா போச்சு சார். சோஃபா எதுக்கு சார் போச்சு? ம். விஜய் வந்தா உட்கார்றதுக்கு போச்சு. நான் தப்பா சொல்லல. நான் எதுவும் சரி. மக்களும் தப்பா எடுத்துக்கணும். நான் வேற யாரும் நான் எதுவும் குற்றம் சொல்லல. சோஃபா போச்சு. 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. ம். கரெக்டா சார்? இப்போ நீங்க சொல்லுங்க, இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ம். அனிதா ராஜனை கைது பண்ணி நீங்க வந்து பகிரங்கமா மிரட்டி இருக்கிறீங்க. ம். ரிசைன் பண்ணிட்டு எங்க அன்னைக்கு வந்துறீங்கன்னு அனிதா ராஜன் சொல்றாரு. ம். அதன் மீதும் ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, அதன் மீதும் நடவடிக்கை எடுங்க. ம். நீங்க செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க சார். சரி. செந்தில் பாலாஜி, அசோக் சரி. பாலாஜி நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வெளியில இருந்து ஒரு பார்வையாளனா பேசுறேன் சார். குதிரை பேரத்துல யார் ஈடுபட்டாலும் தப்பு தானே சார்? செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க முடிவு பண்ணிட்டீங்களா? எடுங்க. ம். திருவேகுண்டம் எம்எல்ஏ மீது எப்ப நடவடிக்கை எடுப்பீங்க? ம். அவர் அனிதா ராஜன் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காருல, அதுல நடவடிக்கை இல்ல. டிடிவி தினகரன் கொடுத்த புகார் மீது என்ன நடவடிக்கை? ரொம்ப தெளிவா மத்த இந்த எல்லா கேஸோட இல்ல திரு செந்தில்வேல், திருநாவுக்கரசு அந்த குறிப்பிட்ட இளையராஜா அந்த விவகாரத்துல ஒரு தொலைபேசி என்ன ஆதாரமா கொடுக்கறாங்க, விசாரணை நடத்தப்படுறதுல ஆதாரங்கள் கிடைக்குது. நீங்க சொல்லக்கூடிய முன்னாள் அமைச்சர் என்ன ஆதாரத்தை கொடுத்திருக்காரு? அருமையான ஆதாரம் சொல்றேன். நான் தான் டிடிவி தினகரன் கேஸ் கொடுத்தேன். இந்த எல்லாத்த விட ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கக்கூடிய கேஸ் டிடிவி தினகரன். ஒரு நிமிடம் எனக்கு இடைமறிக்காம கொடுங்க, நாட்டு மக்களுக்கு இந்த உண்மை தெரியும். ரொம்ப சுருக்கமா. நீங்க வந்து டிடிவி தினகரன் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக கொடுத்த ஆதரவு கடிதம் என்னிடம் இருக்கிறது. காமராஜ் கொடுத்த ஆதரவு கடிதம். ஆளுநர் மாளிகையில காமராஜ் தாவேகா சார்பாக விஜயை முதலமைச்சர் ஆக்குவதற்காக ஆதரவு கடிதம் கொடுத்தாரு. இவங்க தாவேகா சார்பாக கொடுத்த ஆதரவு கடிதத்துல டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏ பேரை சேர்த்து எப்படி கொடுத்தாங்க? அன்று காபந்து அரசு ஸ்டாலின் அரசு இல்ல. அன்று புகார் உலான ஸ்டாலின் காபந்து முதலமைச்சர். இது ஒரு வாதம். அவங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் கொடுத்து அன்னைக்கு வாசல்ல ஆளுநர் மாளிகை வாசல்ல வச்சு காமராஜ் என்ன பேட்டி கொடுத்தாரு? எனக்கு தெரியாதுங்க சொன்னாரா சொல்லலையா? நான் தான் கொடுத்தேன்னு சொன்னாரா? சொல்லல. ஆனா இவங்க என்ன ஆதாரம் வெளியிட்டாங்க? அவர் கையெழுத்து போட்டிருக்காருன்னு ஒரு வீடியோ ஆதாரம் வெளியிட்டாங்க. அந்த கையெழுத்து யாரை வச்சு வாங்குனீங்க? அந்த கையெழுத்து வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு குதிரை பேரம் நடத்துனீங்க? என்ன கொடுத்தீங்க? இந்த எவிடன்ஸ் எப்ப விசாரிக்க போறீங்க? இதை விசாரிக்க மாட்டீங்களா? சார் 3 பிரச்சனை நடந்திருக்கு. ஒன்று சிவி சண்முகம் போய் பாத்தீங்க, 25 எம்எல்ஏக்கள். இன்னொன்னு டிடி தினகரன் விவகாரம். ஒரு குறிப்பிட்ட விவகாரத்துல மட்டும் ஏன் கவனம் செலுத்துறீங்கன்றீங்க? நீங்க குதிரை பேரம் சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றீங்கல்ல, அது ஒன்று. இன்னும் லாஸ்டா ஒரு வார்த்தை ஆளுநர் வந்து ஆட்டுக்கு தாடின்னு சொல்லிட்டு ஏன் ஆளுநரை போய் செஞ்சாங்கங்கறாங்க. இது எப்படிமா இருக்கு? முதலாளித்துவம் ஒழிகன்னு சொல்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஊதிய உயர்வை முதலாளிட்டு தான் போய் பேசுவாங்க. காவல்துறை எழுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறவங்க காவல்துறையிட்ட தான் போய் அனுமதி வாங்குவாங்க. கொள்கை எதிரி என்று சொன்ன மோடியை போய் சந்திச்சுட்டு தான் பிரதமர் என்ன செஞ்சாரு? தமிழ்நாட்டுக்கான நிதியை கட்டாரு. இதெல்லாம் ஒரு வாதமா இது?